பெங்களூரில் ஒரு குடியிருப்பில் ஹரி என்ற முதியவர் வசித்து வந்தார். அவருடைய உலகம் அவரது குடும்பத்தை சுற்றியே இருந்தது. அதில் அவரது மனைவி, மகன், மருமகள் மற்றும் 5 வயது பேரன் ஆகியோர் இருந்தனர். ஹரி அவர்கள் பணி ஓய்வு பெற்றவர். அதனால் பெரும்பாலான நேரத்தை வீட்டிலேயே செலவிட்டார். அவருடைய மகன் விஷால். ஹரி வேலை செய்த அதே கம்பெனியில் பணிபுரிந்து குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் முழு நேர்மையுடன் நிறைவேற்றி வந்தான். விஷாலின் மனைவி மீரா. அவள் ஒரு இல்லத்தரசி. வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதாக தெரிந்தது. ஆனால் வெளியே மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. காலப்போக்கில் விஷாலுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 7 ஆண்டுகளில் விஷால் தன் வாழ்க்கையை முழுமையாக தன் குடும்பத்திற்காகவே அர்ப்பணித்தான். வீட்டில் எதற்கும் குறை இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் கூடுதல் நேரம் வேலை செய்தான். ஆனால் இந்த அர்ப்பணிப்பிற்கான கஷ்டத்தை அவன் மனைவி மீரா கொடுக்க வேண்டியிருந்தது. விஷால் தனக்கு நேரம் ஒதுக்குவதில்லை என்பதை அவள் கவனிக்க தொடங்கினாள். கணவனின் அன்பும் பாசமும் கிடைக்காதது அவளை உள்ளுக்குள் நிம்மதி இழக்க செய்தது. தன் வேலையில் மூழ்கி இருந்த விஷால் தன் மகனின் கல்வி மற்றும் குடும்ப பராமரிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தன் மனைவியும் முக்கியம் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. மீராவின் ஏமாற்றம் மெல்ல மெல்ல கோபமாக மாறியது. அவள் தன் கணவனிடம் சண்டையிடத் தொடங்கினாள். இப்போது அவள் விஷாலிடம் சரியாக பேசுவதில்லை. அவனை கவனித்துக் கொள்வதும் இல்லை. உணவை கூட சரியான நேரத்திற்கு தருவதில்லை. இந்த வேலைகள் இப்போது விஷாலின் தாயின் பொறுப்பிற்கு வந்தது. மீரா தன் வீட்டில் நடக்கும் அனைத்தையும் தன் தாய்க்கு போன் செய்து எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வாள். அவளுடைய தாயும் அவளுக்கு புரிய வைப்பதற்கு பதிலாக அவளை மேலும் தூண்டிவிடுவார். உன் கணவன் உன்னை பற்றி கவலைப்படவில்லை என்றால் நீயும் அவனது சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்காதே என்று அவர் கூறுவார். ஆனால் உண்மை என்னவென்றால் விஷாலுக்கு வேலையில் அவ்வளவு அழுத்தம் இருந்தது. அதனால் அவன் நினைத்தாலும் தன் மனைவிக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை. தன் குடும்பத்திற்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக அவன் இரவு பகலாக உழைத்தான். ஆனால் இதே உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவனது வாழ்க்கையில் விரிசலை ஏற்படுத்தியது. அது கோடை காலம் என்பதால் அறையில் வெப்பத்தின் காரணமாக தன் அறையில் படுத்திருந்த மீராவுக்கு தூக்கம் வெகு தொலைவில் இருந்தது. கோடையின் வெப்பம் அவளை தூங்கவிடவில்லை. அவளுடைய கணவனும் குழந்தையும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். ஆனால் மீரா தூக்கமின்றி இருந்தாள். இறுதியில் வெப்பத்திலிருந்து தப்பிக்க அவள் அறையை விட்டு வெளியே வந்து மொட்டை மாடிக்கு சென்றாள். மாடியில் அங்கும் இங்கும் நடந்தபடி அரை மணி நேரம் கழிந்தது. குளிர்ந்த காற்று அவளுக்கு சற்று நிம்மதியை தரவே அவள் கீழே திரும்பி வந்தாள். அவள் அறைக்குள் காலடி வைத்த உடனேயே அவளது காதுகளில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அவளுடைய மாமனார் அறையிலிருந்து வந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் மாமனார் மாமியார் அறையிலிருந்து ஏன் இப்படி சத்தம் வருகிறது என்று அவள் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு கொண்டாள். அருகில் சென்று கதவை தட்டும் தைரியம் அவளுக்கு வரவில்லை. கடைசியில் அவள் தன் அறைக்கு திரும்பி எப்படியோ தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் இரவும் அதே போல் நடந்தது. கோடைக்கால வெயிலின் வெப்பத்தின் காரணமாக மீரா மாடிக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து கீழே திரும்பினாள். மீண்டும் அதே போல் வித்தியாசமான சத்தம் கேட்டது. ஆனால் இந்த முறை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் மாமனார் மாமியார் அறையின் ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது அவள் திகைத்து நின்றாள். மீரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் தன் அறைக்கு திரும்பி இரவு முழுவதும் சிந்தனையிலேயே இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு காலை வேளையில் மீராவின் மாமனார் சந்தையிலிருந்து திரும்பினார். அவர் தன் பேரனுக்காக சாக்லேட் வாங்கி வந்திருந்தார். இதை பார்த்த மீரா புன்னகைத்து, மாமா, பேரனுக்கு மட்டும்தான் சாக்லேட் தருவீர்களா? எனக்கும் வாங்கி தாருங்கள். எனக்கும் சாக்லேட் மிகவும் பிடிக்கும் என்றாள். சூழ்நிலை மாறி வருவதை மீராவின் மாமனார் அவர் புரிந்து கொண்டார். அப்படியெல்லாம் இல்லை மருமகளே, நீ எப்போது சொன்னாலும் உனக்கும் சாக்லேட் வாங்கி தருகிறேன் மருமகளே என்றார். இப்போது மீரா தன் மாமனாரிடம் பேச ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாள். ஏனென்றால் வீட்டில் எப்போதும் ஆட்கள் இருந்தனர். மீராவின் கணவன் காலையில் அலுவலகம் சென்றால் மாலையில் வீடு திரும்பி விடுவான். அதனால் இரவு நேரத்தில் அவளுக்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்படியே ஒரு வாரம் கடந்து போனது. ஒரு வாரத்திற்கு பிறகு மீராவின் கணவன் விஷால் அவளிடம், மீரா, என் பை மற்றும் துணிகளை பேக் செய்து வை என்று கூறினான். ஏனெனில் தான் ஒரு வார காலத்திற்கு கம்பெனி வேலை காரணமாக கூட்டத்திற்காக வெளியூர் செல்லவிருப்பதாக விஷால் கூறினான். இதை கேட்டவுடன் மீரா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள்.
ஏனென்றால் அவளுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. மீரா தன் கணவனுடைய பைகளை அடுக்கி வைத்தாள். அடுத்த நாள் காலையில் மீராவின் கணவன் வணிக விஷயமாக வெளியூர் கிளம்பி சென்றான். அன்று முழுவதும் மீரா மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தாள். சிரித்த முகத்துடன் வீட்டு வேலைகளை செய்தாள். இரவு உணவு நேரத்தில் மீரா தன் மாமனாரிடம் மெதுவாக இன்று தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாள். இரவு ஆனதும் மீரா மாமாவிடம், மாமா, நான் உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று சொன்னாள். மாமனார் சொன்னார், சொல் மருமகளே, என்ன விஷயம் என்று கேட்டார். மாமா, சில நாட்களாக எனக்கு உங்கள் மேல் காதல் வந்துவிட்டது. என் கணவரை விட உங்களைதான் எனக்கு பிடித்துள்ளது என்றாள். மருமகளின் பேச்சை கேட்டு மாமனார் அதிர்ச்சியடைந்தார். மாமனார் சொன்னார், இது என் மகனுக்கும் என் மனைவிக்கும் தெரிந்தால் பிரச்சனையாகும். வீணாக குடும்பத்தில் பிரச்சனை வரும். நீ என்னை காதலிப்பது தவறு என்று மீராவுக்கு புரிய வைத்தார். ஆனால் மீரா புரிந்து கொள்வதாக இல்லை. பிறகு மீரா அவள் மாமாவை பிடித்து கொண்டு, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது மாமா என்றாள். அவளது கண்ணீரை கண்டு மாமாவும் அவளது காதலை ஏற்றுக்கொண்டார். இப்போது இருவரும் யாருக்கும் தெரியாமல் காதலித்து வந்தனர். ஒவ்வொரு இரவும் மாமனார் மருமகளின் அறைக்கு செல்வார். இப்படியே ஒரு வாரம் சென்றது. ஒரு வாரத்திற்கு பிறகு விஷால் வீட்டிற்கு திரும்பினான். தன் கணவனை பார்த்தவுடன் மீராவின் முகம் வாடி போனது. ஏனென்றால் இனி மாமாவுடன் பேச முடியாது என்று அவள் நினைத்தாள். எப்படியோ நேரம் நகர்ந்து இரவு வந்தது. விஷால் வீட்டிற்கு வந்திருந்தான். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைகளுக்கு தூங்க சென்றனர். இப்போது மீரா தன் கணவன் தூங்குவதற்காக காத்திருந்தாள். அவன் தூங்கியதை உறுதி செய்த மீரா தன் மாமனாருக்கு ஒரு செய்தி அனுப்பினாள். மாமா, மொட்டை மாடிக்கு செல்லுங்கள், நான் சிறிது நேரத்தில் அங்கு வருகிறேன் என்றாள். அவளுடைய மாமனாரும் விழித்திருந்தார். மாமியாரும் தூங்கிவிட்டிருந்தார். முதலில் மாமனார் மாடிக்கு சென்றார். 10 முதல் 15 நிமிடங்கள் கழித்து மீராவும் மாடிக்கு சென்றாள். வாழ்க்கையின் மிகவும் சிக்கலான திருப்பங்கள் நாம் அறியாமலேயே நம்மை வந்தடைகின்றன. மீராவின் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு திருப்பம் வந்தது. அது அவளது குடும்பத்தின் மகிழ்ச்சியை பறித்தது மட்டுமின்றி அவளது வாழ்க்கையையும் சிதைத்தது. 3வது நாள் இரவு மீரா மீண்டும் தனது மாமனாரை மொட்டை மாடிக்கு வருமாறு செய்தி அனுப்பினாள். மீராவின் கணவனும் குழந்தையும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். மீரா யாருடைய கண்ணிலும் படாமல் மெதுவாக மாடிக்கு சென்றாள். அங்கே அவளது மாமனார் ஏற்கனவே காத்திருந்தார். இருவரும் மீண்டும் சந்தித்தனர். ஆனால் விதி வேறொன்றை தீர்மானித்திருந்தது. மீராவின் மகன் திடீரென்று விழித்து கொண்டான். தன் தாயை தேடத் தொடங்கினான். மீராவின் கணவனும் எழுந்து அறையின் விளக்குகளை போட்டபோது மீரா அறையில் இல்லை என்பதை கண்டான். அவன் வீடு முழுவதும் அவளை தேடினான். குளியலறை, பால்கனி என எல்லா இடங்களையும் தேடிவிட்டு பதற்றத்துடன் மொட்டை மாடியை நோக்கி சென்றான். அவன் மாடிக்கு சென்றபோது தன் தந்தையையும் தன் மனைவியையும் பார்த்தபோது அவன் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் உணர்ந்தான். ஆத்திரத்தில் முகம் சிவக்க அவன் உரத்த குரலில் கத்தினான், உங்கள் இருவருக்கும் வெக்கமாக இல்லையா? ஒரு புனிதமான உறவை இப்படி சிதைத்து விட்டீர்களே. மாமனார் மருமகள் உறவு என்பது தந்தை மகள் போன்றது. ஆனால் நீங்கள் இருவரும் அதை அசிங்கப்படுத்தி விட்டீர்கள். கோபத்தால் துடித்த விஷால் தன் தந்தையை கடுமையாக தாக்கினான். தன் மனைவிக்கு 2 அறை கொடுத்தான். அவளை கடுமையாக கண்டித்தான். ஆனால் விஷாலின் கோபம் தணியவில்லை. அவன் காவல்துறைக்கு தொலைபேசி செய்து நடந்தவற்றை விவரித்து தன் தந்தை மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தான். விடிந்ததும் போலீஸ் வந்து விஷாலின் அப்பாவை கைது செய்தனர். விஷால் தன் குடும்பத்தினருடன் சண்டையிட்டான். தான் தாயிடம் உண்மைகளை கூறினான். மீராவை வீட்டை விட்டு வெளியேற்றினான். 2 நாட்களுக்கு பிறகு அவன் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தான். பல மாத போராட்டங்களுக்கு பிறகு விஷால் தன் மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்றான். மகனின் பொறுப்பையும் விஷால் அவனே பெற்றுக்கொண்டான். இப்போது விஷாலும் அவனது தாயும் அந்த சிறுவனை வளர்த்து வருகின்றனர். அவர்கள் மூவரும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முயன்று வருகின்றனர். மீரா மாமனார் மருமகள் என்ற புனிதமான உறவை முழுமையாக அழித்துவிட்டாள். அவள் செய்த ஒரே ஒரு தவறு அவளுடைய முழு வாழ்க்கையையும் பாழாக்கியது. அவளது குடும்பம் சிதைந்தது. அவள் வாழ்க்கையும் அழிந்தது. நண்பர்களே, கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அதை கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் சொல்லி அதை சரி செய்ய வேண்டுமே தவிர நாம் 3வது நபரை தேடி செல்லக்கூடாது. மனைவி கணவனின் அன்பை கணவனிடத்தில்தான் தேட வேண்டுமே தவிர அன்பை இன்னொரு இடத்தில் தேடக்கூடாது. நமது அன்பை நமக்கு உரியவரிடம் மட்டுமே தேட வேண்டும். இல்லையென்றால் வீணாக நமது வாழ்க்கை அழிந்துவிடும்.
அந்த வாழ்க்கை நம்மையும் அழித்துவிடும், நம்மை சுற்றி உள்ளவர்களையும் அழித்துவிடும் என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கதை யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லப்படவில்லை. மாறாக தவறான முடிவுகள் ஒரு மனிதனையும் அவனது குடும்பத்தையும் எப்படி பாதிக்கும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே சொல்லப்பட்டது. இந்த கதை ஒரு மனிதனின் தவறான பாதை எப்படி ஒரு குடும்பத்தையே சிதைக்கும் என்பதை ஆழமாக விளக்குகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.